திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையத்தில் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கியதை அடுத்து 200 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், தற்பொழுது கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? எவ்வளவு பேர் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? காயத்ரி, நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையம் பகுதியில் மதுக்கடை அகற்ற வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் அந்த பகுதி மக்கள் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் அந்த மதுபான கடை மற்றும் அதில் இணைந்துள்ள பார் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டது. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த போராட்டம் நடைபெறும் அந்த நேரத்தில் காவல்துறையினர் குறைவாக இருந்ததால் மக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அந்த பார் மற்றும் மதுக்கடையை சூறையாடினார்கள். இதனைத் தொடர்ந்து அதிகமாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அந்த போராட்டமானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு அடுத்து தொடர்ந்து கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் தோல்வியடைந்தது. அதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் குறிப்பாக 200 பேர் மீது போராட்டம் நடத்தியதாக தெரிவித்து அனுமதியின்றி போராட்டம் சாலை மறியலில் ஈடுபட்டதாக தெரிவித்து காவல்துறையினர் 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். இது இல்லாமல் 24 பேர் மீது அங்கு பொது சொத்தை சேதப்படுத்தியது, கூட்டுச்சதி செய்தது போன்ற பிரிவின் கீழ் 24 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் நீதிமன்ற காவலில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது இன்றைக்கு இந்த பகுதி முழுவதுமாக கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முதலிபாளையம் பகுதியானது திருப்பூரிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இந்த பகுதியில் உள்ள அனைத்து கடைகளுமே இன்றைக்கு அடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வாபஸ் பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகள் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த போராட்டம் பொதுமக்களிடையே பலுக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மதுபான கடையை அகற்றுவதற்கான உறுதி அளிக்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கடை முற்றிலுமாக அகற்றப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.